இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் மனிதன் என்னென்ன செய்தான், மந்திரவாதி என்ன செய்தான், ஜோல்சியன் என்ன செய்தான், நமக்கு விரோதமான மனிதர்கள் என்னென்ன செய்தார்கள், இவைகளையே குறித்து நாம் பல நேரங்களிலும் சொல்லப்பட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறோம். நாம சொல்லலைனாலும் மற்றவர்கள் சொல்லுவார்கள், அவன் குடும்பத்தை பாரு, அவனை பாரு, அவளை பாரு, என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சோதனைகள். உண்மையில அவர்களோடு தேவன் இருக்கிறாரா? இருந்தால் இவைகளெல்லாம் நடக்குமா? ஏதாகிலும் வாழ்க்கையின் பகுதிகளில் அப்படிப்பட்ட பாவம் அவர்களுக்கு இருக்குமா? இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்குமா? இப்படின்னெல்லாம் பலர் கேள்விகள் நம்மை பார்த்து எழுப்புகின்றனர். ஒரு சமயம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பிறவி குருடன் ஒருவனை கண்ட பொழுது இயேசுவனுடைய சீஷர்களே கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் ஆண்டவரே? இவன் செய்த பாவமா இல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? ஏன் இவன் இப்படி பிறந்தான்? இந்த ஆராதனை ஸ்தலத்திலோ நம்முடைய வாழ்வில் நம்மை பார்த்து பல நேரங்களிலும் இந்த உலகத்து ஜனங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறத நாம் கேட்டிருக்கலாம். ஒருவேளை நாம அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட பொழுது நாமளும் கூட யோசித்திருக்கலாம், ஆமா, அவன் சொல்றது சரிதானே, அவள் சொல்றது சரிதானே, அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்னுடைய குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? நான் செய்த பாவமா? இல்லை என்னை பெற்றவர்கள் செய்த பாவமா? இல்லை என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமா? என்னன்னே புரியல. யாருக்கு என்ன பாவம் பண்ணினேனோ நான் இந்த வேதனையின் பாதையை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று நொந்துருகி இந்த மே மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்கள் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? என்னாகமம் 23:23 நமக்கு சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் என்னென்ன செய்தார் என்று உங்களை குறித்து சொல்லப்படும் நல்ல நாட்களை நோக்கி நீங்கள் பயணிக்கிறவர்கள். மந்திரவாதியும் சூனியக்காரனும் ஜோல்சியக்காரனும் ஜாதகக்காரனும் சொன்னது நடந்தது என்று சொல்லுகிற நாட்கள் அல்ல. என்னுடைய உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல நாட்கள். அவர் என்னென்ன நம்முடைய வாழ்வினுடைய செய்தார், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில், கொஞ்சம் மணித்துளிகளில், ஒருவேளை கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லப்படும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அதுக்கு தான் சென்ற மாதத்தினுடைய கடைசி நிமிஷங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அந்த வழிகளை விட்டுட்டு வா மகனே, இந்த வழிகளை விட்டுட்டு வா மகளே, நீ திரும்பி வா, நீ மறுபடியும் என்னை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக நீ மாறணும், நீ குடும்பமாய் என்னை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாக நீ மாறணும். நீ அப்படி மாறினால் ரோமர் 8:28 உனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கடந்த நாளளவும் நம்முடைய வாழ்க்கையில நடந்த சகலமும் தேவனிடத்தில் திரும்பி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எனக்கு அந்த நாட்களில் நடந்த யாவும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி காண்பிக்கிற ஒரு நல்ல கர்த்தர் தான் நம்முடைய தேவன். நடந்ததெல்லாம்
எல்லாம் நம்முடைய வாழ்வில் நன்மைக்கே அப்படின்னு சொல்ல வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்ட என்னுடைய அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகளே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அதுதான் சீமோன் பேதுருவோடு இயேசு கேட்டார், மகனே நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்னிடத்தில் திரும்பி வந்துட்ட, நல்லது. நீ என்னிடத்தில் திரும்ப வந்துட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உண்மையில திரும்பி வந்த நீ என்ன நேசிக்கிறாயா? திரும்ப திரும்ப ஆண்டவர் கேட்ட பொழுது அவன் சொன்னான், தேவனே அதை நீர் அறிவீர் ஆண்டவரே, நானும் நேசிக்கிறத நீர் அறிவீர் ஆண்டவரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இக்கூரையின் நிழலில் அவ்வண்ணம் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று இந்த மாதத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்காகவே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாறும். உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த நொடி வரையிலும் உங்க வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் கடந்து வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்று சத்துரு கொண்டு வந்த சதியை நீங்கள் எப்படி நன்மை என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தின் உள்ளறைகளில் எழும்பும். இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லவில்லை. யோசேப்பினுடைய வாழ்வில் கடந்து வந்த ஒவ்வொரு அனுபவங்களையும் பார்க்கும் பொழுது, இதுவா தரிசனம் பெற்ற என்னுடைய வாழ்வில் நடக்கணும், இதுவா தெய்வீக சொப்பனம் என்று அர்த்தம் சொல்லப்பட்ட விலையேற பெற்ற சொப்பனத்திற்கு சாட்சியாக காலடி எடுத்து வைக்கும் என்னுடைய வாழ்வில் நடக்கணும். இக்கேள்வி யோசேப்பினுடைய வாழ்வில் இல்லாமல் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, அவன் தூக்கி வீசப்பட்ட இடம் அது அப்படிப்பட்டது. அவனை அவனுடைய சொந்த சகோதரர்கள் விற்று காசாக்கி போட்டாங்க. அவனுடைய வாழ்க்கை அட்ரஸ் இல்லாம முடியணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவனுடைய வாழ்வில் நடந்ததெல்லாம் தீமையாய் முடிய வேண்டும் என்று அவனை குறித்து திட்டம் பண்ணினர், தீர்மானம் பண்ணினார்கள். ஆனால் வாழ்வில் நடந்த யாவும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெற்றது. அவன் தகப்பன் வீட்டில் இருந்தால் இந்த சொப்பனங்கள் நடந்திருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, அவன் வெளியே வர வேண்டியது அவசியமா இருந்தது. சில நெருக்கத்தின் பாதைகளையும் அவன் கடந்து, பாருங்க, தேவன் அவன் விரும்பாத இடமானாலும் எகிப்துக்கு கொண்டு வர வேண்டியது என் கர்த்தருக்கு அவசியமாயிருந்தது. சில நேரங்களில் நாம் கேட்போம், என்னுடைய சொந்த தேசத்தில் எனக்கு அதை செய்ய முடியவில்லை, என்னுடைய சொந்த ஊரில் எனக்கு அதை செய்ய முடியவில்லை, என்னுடைய சொந்த வீட்டில் இதை செய்ய முடியவில்லை, நான் அங்கிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இங்கிருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அங்கெல்லாம் என்னை இருக்க விடாம ஆண்டவர் ஏன் இவ்விடம் கொண்டு வந்தார்? ஏன் இந்த வீட்டுக்கு குடிபுகும்படி என்னை கொண்டு வந்து குடியிருத்தினார்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு கொடுத்தார்? இப்படி பல்வேறு விதங்களில் கேள்வி கணைகளால் நம்முடைய உள்ளங்கள் துளைக்கப்படுகின்றன. நிஜம்தான் தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆசைப்படுகிறதல்ல, நாம் ஆசைப்படாதது, நாம் எதிர்பார்க்கிறதல்ல, நாம் எதிர்பாராதது நம்முடைய வாழ்வில் கடந்து வரும் பொழுது முற்றிலும் தகர்ந்து விடுகிறோம், முற்றிலும் நொறுங்கி போய் விடுகிறோம். எல்லாம் முடிந்தது என்று நம்முடைய வாழ்வில் நாம் எண்ணுகிறோம். ஆனால் இக்கூரை நிழலில் ஒருவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் இப்போது என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், திரும்பி வா மகனே. எதுக்கு நீ திரும்பி வரணும்? என்னுடைய சத்தம் கேட்க நீ திரும்பி வரணும். நீ திரும்பி வந்து என்னை பார்த்து நீ ஒண்ணு கேட்கணும். பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் கடந்து வரும் பொழுது தேவனிடமாய் திரும்பி நின்ற தேவனுடைய மனிதனாகிய சவுல் எண்ணப்பட்ட அருமையான பவுல் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். பாருங்க, ஆண்டவரை பார்த்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் நடுங்கி திகைத்து
அவன் கேட்ட தெய்வ சப்தத்திற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு நடுக்கம் உண்டானது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நமக்கு நடுக்கம் வரணும். தேவனுடைய பிள்ளைகளை ஏசாயா 66:2 நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் என்னுடைய கரங்களால் உருவாக்கப்பட்டன, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்தை கேட்கும் பொழுது நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நடுங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என் ஆண்டவருக்கு வேணும். இங்க பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9:6 வசனத்துல நாம் கடந்து வரும் பொழுது அந்த சவுல் என்னப்பட்டவன் கேட்கப்பட்ட தெய்வ சப்தத்திற்கு முன்பதாக அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். இது நம்முடைய வாழ்வில் கேட்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இன்னொரு பக்கம் நான் சொல்லும் பொழுது வாழ்வின் அனுபவங்களில் நாம் எதிர்கொள்ள தயங்குகிற எதிர்பாராத நிர்பந்தமான சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுதும் வாழ்க்கையில நொறுங்கி போகும் பொழுதும் ஆண்டவரோடு கேட்கணும், நீர் என்ன செய்ய இப்பொழுது சித்தமாயிருக்கிறீர் ஆண்டவரே. 1 சாமுவேலின் புத்தகம் 30 கடந்து வரும் பொழுது எல்லாம் இழந்து நிற்கிற அருமையான தாவீது ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி கேட்கிறான். 1 சாமுவேலின் புத்தகம் 30 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு கேட்கிறான், இப்பொழுது நான் செய்ய வேண்டுவது என்ன கர்த்தாவே? எல்லாம் இழந்து நான் நிற்கிறேன். அது மட்டுமல்ல, எல்லாருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் நான் காரணியாய் மாறியிருக்கிறேன். இவன் ஒருவன் தான் இதற்கெல்லாம் காரணம். பல நேரங்களிலும் குடும்பங்களிலே பார்த்தோம்னாலும் புருஷன் ரொம்ப லாவகமா சொல்லி விடுவான், இவள் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், இவளை என்னைக்கு இந்த வீட்டிலே கொண்டு வந்தேனோ அதோடு வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. மனைவியும் சளைத்தவள் அல்ல, இவன் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்தும் சொல்லுவார்கள், பிள்ளைகளை பார்த்து பெற்றோரும் சொல்லுவார்கள், இவன் தான் காரணம், இவள் தான் காரணம், எங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வர அப்படின்னு பல நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற அனுபவங்கள் கடந்து வருகின்றன. இப்படி ஒரு சூழ்நிலை தான் தாவீதினுடைய வாழ்விலே கடந்து வந்திருக்கிறது. இவன் தான் காரணம். எல்லா பழியும் சுமந்து நிற்கிறவன். வாழவா சாகவா ஒன்னும் புரியல. திடீரென ஆண்டவருடைய பொண்ணு முகத்தை நோக்கி பார்த்து 6 வசனம் சொல்லுகிறது, மிகவும் நெருக்கப்பட்ட தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நெருக்கப்பட்டது நிஜம்தான், ஆனால் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பக்தன் சொல்லுகிறான், நெஞ்சில் விசாரங்கள் பெருகும் பொழுது அஞ்சாதே என்ற அவருடைய வசனம் நம்மை தேற்றும். பாடுகிறோம் நன்றாய், ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நெஞ்சில் விசாரங்கள் பெருகும் பொழுது எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே என்று நம்முடைய காதுகளில் தொனிக்கிற சப்தம் எத்தனை பேருடைய வாழ்விலே கேட்கிறது. அத்தனை பேரும் இந்த தாவீதை பழி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையிலே தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவருடைய வார்த்தை அவனை பார்த்து சொன்னது, அருமையான தாவீதே நீ பயப்படாதே. அவன் எழுதின சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நானும் நீங்களும் பயம் வரும் பொழுது புருஷனை அல்ல நம்ப வேண்டியது, மனைவி அல்ல நம்ப வேண்டியது, பெற்றெடுத்த பிள்ளைகளை அல்ல நம்ப வேண்டியது, நம்ம பெற்ற பெற்றோரை அல்ல நம்ப வேண்டியது, நம்ம சூழ இருக்கிற உதவியாளர்களை அல்லது நம்ம சூழ இருக்கிற மனிதர்களை அல்ல நம்ப வேண்டியது. நான் நம்ப வேண்டிய ஒருவர் உண்டென்றால் அது நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் ஊற்றி தந்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி மரணத்தை ஜெயமாய்
விழுங்கினவரை நம்பணும். பயம் நம்மை கவ்வி கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்த்து சொல்லும், அஞ்சாதே. அந்த வார்த்தை வரும் பொழுது வஞ்சகன் எய்யும் நஞ்சாம் கணைகளை தகர்த்திடுவார். அவன் ஒவ்வொரு ஏவுகணையாய் ஏவுகிற நஞ்சாம் கணைகளை தேவனுடைய வார்த்தை இறங்கி சென்று அது மற்றொரு ஏவுகணையாய் நடுவானத்தில் அதை சந்தித்து அழித்து விடும். ஒன்னை தாக்குகிறதற்கு ஆண்டவர் இடம் கொடுப்பதே இல்லை. தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு 1 சாமுவேல் 38 கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். வாழ்க்கையின் பகுதிகளில நிர்பந்தமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இனி அதை நான் பின்தொடர வேண்டும் ஆண்டவரே. நஷ்டத்தின் மேல் நஷ்டம் உண்டாக்கினது, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் உண்டாக்கினது, தோல்வியின் மேல் தோல்வி உண்டாக்கினது. இனி நான் அதை தொடர்ந்தால் ஏதாகிலும் அதில் லாபம் எனக்கு உண்டாகுமா? இழந்து போனதை மீட்டெடுக்க வழி உண்டாக்கத்தாவே நான் பின்தொடர்கிறேன் என்றால் நான் அதை பிடிக்கணும். அல்லனா அதை விட்டுட்டு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்வதற்கு நான் தயாராகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொன்னவனோடு சமர்ப்பித்தவனோடு ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ மகனே. அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற தூது 1 சாமுவேல் 30ஆம் அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை பின்தொடர் மகனே. நீ பிடிக்க மாட்டாய் என்று நீ நினைக்கிறதும் உன்னை சூழ நிற்கிற ஜனங்கள் சொல்லுகிறதுமான இந்த விஷயத்தின் மேல நான் உனக்கு பதில் சொல்லுகிறேன், நீ அதை பிடிப்பாய். அவன் நினைச்சு சாதிச்சிருவானா? இவன் நினைச்சு சாதிச்சிருவானா? அவள் நினைச்சு சாதிச்சிருவானா? ஒன்னு நடக்காதுன்னு உன்னை பார்த்து சவால் விடுகிற ஜனத்தின் நடுவில் ஆண்டவர் இந்த மே மாதம் உனக்கு கொடுக்கிற வாக்கு, நீ அதை பிடிப்பாய். நீ பிடிக்கணும். உனக்கென்ன ஆண்டவர் வச்சிருக்கிற பல நன்மைகளை சத்துரு தடுத்து நிறுத்தி இருக்கிறார். சில நன்மைகளை உன்னை விட்டு அபகரித்து அவன் கொண்டு போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். இந்த மே மாதம் இந்த 2025 இந்த துவக்க மணி நேரத்தில் உனக்கு தூது சொல்லுகிறார், இனி நடக்காது என்றும் இனி அது என் கைக்கு எட்டாது என்றும் அப்படி ஒரு வாழ்க்கை நான் இனி கனவு காண முடியாது என்றும் நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை பார்த்து மனிதர்கள் சொல்லுகிறதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் உனக்கு தூது சொல்லுகிறார். நீ எதை பிடிக்க மாட்டாய் என்று நீ நினைக்கிறாயோ, உன்னை பார்த்து மற்றவர்கள் ரீங்கார ஓசை எழுப்பி ஆர்த்து அட்டகாசம் பண்ணுகிறார்களோ, அதை நீ பிடிப்பாய். நீ அடைய மாட்டாய் என்றும் எட்டி பிடிக்க மாட்டாய் என்றும் உன்னை குறித்து ஆருடம் சொல்லுகிற மனிதர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். தைரியமாக வச்ச கால நீ முன்னுக்கு வை. எதை நீ பிடிக்க மாட்டாய் என்று நினைக்கிறாயோ, எதை நீ பிடிச்சுக்கிட மாட்டேன்னு உன்னை குறித்து குடும்பத்தார் உறவுகள் உன்னை சூழ நிற்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் தூது சொல்லுகிறார், அதை நீ பிடிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் குறி வைத்து, உன்னுடைய எதிர்காலத்தில் குறி வைத்து, நீ வளர வேண்டிய ஸ்தானத்தில் குறி வைத்து உன்னை முறித்து போட்ட சத்துருக்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார். சீக்கிரத்தில் துளிர்விடும் ஒரு வாழ்க்கை தேவன் உனக்கு தருவார். கர்த்தரை நம்பு மகனே, கர்த்தரை நம்பு மகளே. நீ பயப்படுகிற நாளில நீ நம்ப வேண்டியது என் ஆண்டவரை, நீ நம்ப வேண்டியது என்னுடைய கர்த்தரை. இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உனக்கு திடம் சொல்லுகிற அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு நீ சொல்லணும், நான் நம்புகிறது என் கர்த்தரால எனக்கு வரும். பணம் எனக்கு கொண்டு வராதது, படிப்பு எனக்கு கொண்டு வராதது, புருஷன் எனக்கு கொண்டு வராதது, மனைவி எனக்கு கொண்டு வராதது, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எனக்கு கொண்டு வராதது, என் குடும்பத்தார் உறவுகள் எனக்கு தராதது, என் கர்த்தரால வரும். நீ நஷ்டமாக்கின அநேக காரியங்களை நீ லாபமாக்க வேண்டிய மாதம் இது. இனி வரும் உன்னுடைய வாழ்நாட்கள் நீ நஷ்டத்தின் மேல் நஷ்டம் அல்ல,
அல்ல, நீ தோல்வியின் மேல் தோல்வி அல்ல. உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக்கணும், உன்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக்கணும். உன்னுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக்கணும், உன்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக்கணும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ அதை பிடிக்கிறது மாத்திரமல்ல, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இதோ தாவீது தன்னோடு 600 பேரோடு புறப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 600 பேரில் கர்த்தருடைய வார்த்தை 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் நின்று போனார்கள். அந்த நின்றவர்கள் 200 பேர் இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்கிற இந்த உலகம் நம்ம நிற்க செய்கிற உலகம் தான். பக்தன் சொல்லுகிறான், ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம், அநேகர் ஓட்டம் தொடங்கினார்கள், ஆனால் கூட்டம் புதிதென்று சிலர் கூடினார்கள். நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார்கள். நீ ஓடி தளர்ந்து நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை அல்ல. நான் போகிறேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களோடு இதோ நான் போகிறேன், நான் போகிறேன். தாவீது நின்று போனவர்களோடு அவன் நின்று போகவில்லை. அவனோடு வர பட்சமா இருந்தவர்கள், நிற்கிறவர்கள் நிற்கட்டும், பின்னிழுக்கிறவர்கள் பின்னிழுக்கட்டும், அவங்களை எல்லாம் தள்ளிட்டு அவன் முன்னுக்கு போனா. 19வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய வாழ்வில சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரனிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாம எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். நீ நஷ்டமாக்கின ஒண்ணு கூட உனக்கு நஷ்டமாக்க கூடாதபடிக்கு உன் வாழ்வின் சரித்திரத்தை மாற்றுகிற ஒரு சரித்திர நாயகர் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். பலர் கேட்கிறீர்கள், இது என் வாழ்க்கையில் நடக்குமா? சிலர் கேட்கிறார்கள், நொறுக்கப்பட்டு விழுந்து போன என்னுடைய கூடாரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறுமா? உன் கூடாரம் விழுந்து போனது நிஜம்தான். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார், விழுந்து போன உன்னுடைய கூடாரத்தை மறுபடியும் கர்த்தர் எடுத்து நிறுத்த போகிறார். மனிதன் அல்ல, கூடாரத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்த போகிறார். தாவீது கட்டி உண்டாக்கின கூடாரம், ஆனால் அது விழுந்து போனது. இப்பொழுது தாவீது வரவில்லை அந்த கூடாரத்தை கட்டி எழுப்ப, அந்த கூடாரத்தை எடுத்து நிறுத்த கர்த்தர் இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் உனக்காக, உறவுகளாக, குடும்பத்தாராக உதவி செய்த பலர் இன்று இந்த உலகத்தில் இல்லை. என் குடும்பத்தை யார் தூக்கி பிடிப்பார்கள்? என் வாழ்க்கையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்ன தாங்குவார்கள்? கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தூது சொல்லுகிறார், கர்த்தர் விழுந்து கிடக்கிறவன் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவார். விழுந்து கிடக்கிறவன் குடும்பத்தை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். விழுந்து கிடக்கிற பொருளாதார சுமையை என் ஆண்டவர் அகற்றி உன்னை நிமிர்ந்து நிற்க செய்வாய். அநேகருக்கு முன்பதாக நீ முக்காடிட்டு தலை குனிந்து நிற்கிறாய். வாங்கின காசுகள் திருப்பி கொடுக்க முடியாததினால, குறிப்பிட்ட நேரம் சொன்னதை செய்ய முடியாததினால, சிலருக்கு முன்பதாக இந்த நாட்களில் நீ தலை குனிந்து நிற்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நடுவில் நான் இருக்கிறேன் மகளே, நான் உன் தலையை நிமிரச் செய்கிற கர்த்தர். நீங்களும் நானும் நிமிர்ந்து நிற்கிற தூண்களை போல நிற்கணும். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஆசை. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு தூது சொன்னார், நீங்கள் மந்திரவாதி சொல்லுகிறபடி வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. உங்களை குறித்து ஜோல்சியனும் ஜாதகக்காரனும் சொல்லுகிறது போல உங்க வாழ்க்கை செல்ல வேண்டியதல்ல. தேவன் என்னென்ன செய்தார், உங்க குடும்பத்தில் தெய்வம் என்ன செய்தார், நம்முடைய பிள்ளைகளுக்காக தெய்வம் என்ன செய்தார், எல்லாம் தகர்ந்த நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன செய்தார். கொஞ்ச நாளையில தெரியும் உனக்கு. விழுந்து கிடக்கிறவன் கூடாரத்தை ஆண்டவர் எடுத்து நிறுத்தும் பொழுது, என் தேவன் இவ்வளவு பெரிய காரியம் என் குடும்பத்திலே செய்தாரா என்று நீ சொல்லி மகிழ்வாய். மனுஷன் என்னென்ன செய்தான் என்றல்ல, கர்த்தர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்னென்ன செய்தார். குடும்பங்களில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், சபையில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், தேசத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், நீ கையிடும் வேலையில் என்னென்ன செய்தார், உன்
உன்னை ஆக்கி வைத்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உனக்காக என்னென்ன செய்தார், நீ படித்து கொண்டிருந்த உன்னுடைய படிப்பினால் ஆண்டவர் உனக்கு என்னென்ன செய்தார், நீ பார்க்கிற தொழிலில் ஆண்டவர் உனக்கு என்னென்ன செய்தார், உன் பிசினஸில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், நீ செய்யும் ஊழியத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், நீ நிற்கிற ஸ்தானத்தில் என்னென்ன தேவன் செய்தார். மனுஷன் செய்ததல்ல, பணம் செய்ததல்ல, படிப்பு செய்ததல்ல, தேவன் செய்தது. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து சொல்லப்படும். மகனே, மகளே, நீ கலங்காதே, எடுத்த தீர்மானத்தில் பின்வாங்கி போகாது. அநேகர் நின்று போகிற இந்த உலகத்தில் இனி என்னால் ஒரு கஜ தூரம் கூட பயணிக்க முடியாது என்று பின்னிட்டு திரும்புகிற இந்த உலகத்தில் ஆண்டவர் உனக்கு தூது சொல்லுகிறார். நீ பின் திரும்பி சோர்ந்து போக கூடாது. தொடரலாமா? நீ அதை பின்தொடர். உனக்குரிய நன்மைகளை சத்துருவின் கையில் விட்டு கொடுத்து கொண்டு நீ போகவே வேண்டாம். நீ அதை பின்தொடர். அதை நீ பிடிக்க போற. சகலத்தையும் நீ திருப்ப போற. உன் வாழ்வில் இருந்து நஷ்டமானது ஆண்டவர் உனக்கு திருப்பி தரப்போகிறார். பணத்தை நஷ்டமாக்கினாயோ, ஆஸ்தியை நஷ்டமாக்கினாயோ, ஐஸ்வர்யத்தை நஷ்டமாக்கினாயோ, வட்டி கடன்களால் உன் வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறதோ, கலங்காதே தேவனுடைய பிள்ளையே. நீ உன் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டியதை மருத்துவத்திற்கு நீ செலவழிக்க வேண்டி வருகிறதோ, நீ உன் பிள்ளைகளும் சாப்பிட வேண்டியதை காரணமில்லாத நியாயமில்லாத பிரச்சனைகளில் ஒன்ன சத்துரு அகப்படுத்தி வேண்டாத இடங்களுக்கு கொண்டு போய் காசுகளை வீணடிக்கிறானோ, இந்த ஆராதனை ஸ்தலத்தில் நீ எங்கும் போக வேண்டாம். கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கோ. கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கோ. என் ஆண்டவரை பிடிச்சுக்கோ. உனக்கு பயமா இருக்குதா? ஆண்டவரை நம்பு. நீ நம்புகிறது அவரால வரும். நீ நம்புகிற வேலை அவரால வரும். நீ நம்புகிற படிப்பு அவரால வரும். நீ நம்புகிற தொழில் அவரால வரும். நீ நம்புகிற பிசினஸ் அவரால வரும். நீ நம்புகிற பணம் அவரால வரும். நீ விரும்புகிற ஆஸ்தி அவரால வரும். நீ விரும்புகிற சுகம் அவரால வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் தூது சொல்லுகிறார், சீக்கிரத்தில் ஒரு சுக வாழ்வு ஆண்டவர் உனக்கு துளிர்விட செய்வார். நடக்குமா? நடக்கும் மகனே, மகளே, நடக்கும். நீ சோர்ந்து போகாதே. உனக்கு ஒண்ணு இல்லை, நீ கலங்காதே. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதானே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடிச்சிடுவோம், நான் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடிச்சிடுவோம், வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டு நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்து விட்டோமே, நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. எல்லாரும் சத்தமா பாடுங்க. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, உலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் உலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி
கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரனை நடந்திடுவோமே. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரனை நடந்திடுவோமே. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரனை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரனை நடந்திடுவோம். ஆண்டவரே, நீர் என்னில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அது செய்வதற்காக, நீர் என்னென்ன செய்யணும் என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை செய்தீர் என்று என்ன சாட்சி நிறுத்தி இந்த உலகம் சொல்லத்தக்கதாக, நானும் உம்மை குறித்து சொல்லத்தக்கதாக ஆண்டவர் என்ன இந்த மாதத்தின் துவக்க மணித்துளியில் என்ன கொண்டு வந்து விட்டிருக்கிறீர். நீர் விரும்புகிறது எதுவோ அது என்னில் நடக்கட்டும். அப்பா, நீங்க விரும்புகிறது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னுடைய வாழ்விலிருந்து சத்துரு பிடுங்கி கொண்டு போனது, பறித்து கொண்டு போனது எனக்கு திரும்ப தரணும் ஆண்டவரே. என் வாழ்வில் நஷ்டமானது என்னுடைய வாழ்வில் எனக்கு லாபமாக்கி தரணும் ஆண்டவரே. என் தோல்விகள் ஜெயமாக்கி தரணும் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில நான் ஆசிக்கிற மாறுதல் இது கர்த்தாவே. இந்த காரியத்தில் நீர் என்னில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அது எனக்கு நடத்தி தரணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் மறுபடியும் ஒரு சுக வாழ்வு துளிர்விடத்தக்கதாக, ஆடல் பாடல் சத்தம் உண்டு என்ற அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் முழங்கும் சப்தம் கேட்கத்தக்கதாக, மறுபடியும் என்னுடைய கூடாரம் எடுத்து நிறுத்தப்படும்படியாக என்ன செய்யணுமோ அதை நீர் செய்யும்படி என்னை உம்முடைய கரங்களிலே தருகிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து கொண்டு, உங்களுக்கு ஏதாகிலும் அவசியம் தேவை இந்த மே மாதத்தில் நடக்க வேண்டியது, ஒரு நிமிஷம் வேகமாக அப்பாட்ட சொல்லுங்க. இது உங்களுடைய நேரம், உங்களுக்கு கிடைச்ச பொன்னான நேரம். நீங்கள் இப்பொழுது சொல்லுகிற பல காரியங்கள் மேல ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். உங்களுக்கு மீட்புண்டாக்கினவர் ஆச்சுதே, உங்க முகங்களில் இருந்து வடிகிற கண்ணீரை அவர் கரம் துடைக்கும். அவருடைய காயம்பட்ட கரம், உனக்காக ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரம் உன் கண்ணீரை துடைக்கும். மகளே அழாது என்று சொல்லும், மகனே அழாது என்று சொல்லும். உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். உன்னை பார்க்கிற அநேகருடைய வாழ்வில் அவர்கள் முகம் மலரத்தக்கதாக நீ அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக மாறுவாய். இப்ப கூட உம்மிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அது உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்கும்படி உதவி செய்யணும். நஷ்டமானது ஒன்னில்லாம உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்கத்தக்கதாக ஆச்சரியமான வழிகளும் புது வழிகளும் புது நன்மைகளும் புது பாதைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். 1000 பேர் சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளை எதிர்த்தாலும் ஆவியின் பட்டயத்தினால், உம்முடைய வசனத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுத்து திரும்பி வரணும். நெஞ்சில் விசாரங்கள் பெருகும் பொழுது அஞ்சாதே என்ற தேவனுடைய வார்த்தை, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை தேற்றணும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆற்றணும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து நிறுத்தணும் ஆண்டவரே. எங்க விசுவாச குடும்பங்களை எல்லாம் ஆண்டவர் வேலி கட்டி காத்துக்கொள்ளும். எல்லா குடும்பங்களுக்கும் நன்மை செய்யும். வருகை வரையிலும் நிலைநிறுத்தி கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசு மூலியமாக நல்ல பிதாவே, ஆமென்.